தமிழ்நாட்டில் நாளை 12,480 கிராமங்களில் கிராம சபை கூட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் நேரடியாக கிராம மக்களுடன் உரையாட உள்ளதாக தகவல். திமுக ஆட்சியில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துவிட்டது. புள்ளி விவரங்களுடன் மொடக்குறிச்சி பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு உணவுப் பொருட்களுடைய விலை விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்கிது. கூட்டத்தில் கொடி பிடிப்பதை வைத்துக் கொண்டு கூட்டணி என கூற முடியாது. இபிஎஸ் கூட்டத்தில் தாவேக கொடிகள் பறந்தது குறித்து கார்த்தி சிதம்பரம் கருத்து. கிட்னி திருட்டு வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு சட்டத்தை வளைக்கும் திமுகவின் முயற்சிக்கு சம்மட்டியடி. பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான உண்மையை வெளிக்கொண்டு வருவோம். விரைவில் கரூர் செல்ல உள்ளோம் என்று ஆதவ் அர்ஜுனா பேட்டி. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம். முன்ஜாமீன் கோரி தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் மனு தாக்கல். நெல்லை மாநகர பகுதியில் 2வது நாளாக கனமழை. சாலைகளில் ஆங்காங்கே குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. சேலம் அருகே ரேஷன் அரிசி கடத்தலை கண்டுகொள்ளாமல் இருக்க 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய இன்ஸ்பெக்டர் உட்பட 4 போலீசார் கைது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி நடவடிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 8,000 கன அடியிலிருந்து 14,000 கன அடியாக அதிகரித்தது. திருப்பரங்குன்ற மலையில் 6 கோழி பலியிட தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கரூர் பெருந்துயரம் தொடர்பான வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு. அக்டோபர் 16ஆம் தேதி தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் அமுதா பேட்டி. கோல்ட்ரீஃப் இருமல் மருந்தில் தவறேதும் இல்லை என்று மத்திய பிரதேச அரசு கடந்து சொன்ன நிலையில் தமிழ்நாடு அரசுதான் அந்த மருந்தில் இருந்த நச்சுத்தன்மையை உறுதி செய்தது, தடை செய்தது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிப்பு. குரூப் பி மற்றும் சி பிரிவு ஊழியர்களுக்கு 6,908 ரூபாய் போனஸ். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி. ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன் அதிரடியால் இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 318 ரன்கள் குவிப்பு. ஆப்கானுடன் விளையாடுவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தலிபான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாகி எச்சரிக்கை. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடர். அரையிறுதிக்கு முன்னேறினார் முன்னணி வீரர் டேனில் மெத்வதேவ்.